Vanakkam and welcome to vanakkam nanba YouTube channel. ஸோ இப்போ பார்க்க போகிறது இந்த மாதிரி ஃபவுண்டைன்ஸு இது வந்து இதுவும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஒரு தண்ணி வந்து ஒரு ஒரு இதுலேருந்து பிரிட்ஜிலேருந்து ஊற்றுற மாதிரியோ இல்லை ஃபால்ஸு எல்லாத்துக்குமே இது ஷூட் ஆகும் அந்த ஊற்றுறது. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து ஃபவுண்டைன் அந்த இது வந்து ஊற்றுறது வந்து அந்த வீட்டுக்கு மாடியெலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஓவர். ஏன்னா தண்ணியில் வந்து ரிப்பீட்டேஷன் தான் ஆகுது. நம்ம என்ன தான் நம்ம பண்ணாலும் ஒரு சில இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே ஆகுது. நம்ம கிரிட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி லிக்யூடு சிம்மில் பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் மேக்ஸிமம் வந்து கிரிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரிட்டு, டைனாமிக்ஸு, அவுட்புட்டு, ப்ரிவியூ, ரெண்டர் இதே தான் நம்ம திருப்பி நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். ஒரு சில சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கிறது மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து வாட்டரை இதில் வச்சே நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி லிக்யூட் சோர்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லிக்யூடு சோர்ஸில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறோம். இந்த 3ல் என்னங்கிறத செலக்ட் பண்ணுறோம். அப்புறமேட்டுக்கு அதோட தண்ணியோட அளவு கொடுக்குறோம். நாய்ஸ் எந்த அளவுக்கு அது தெரிச்சுக்கிட்டு ஊற்றுது அப்படிங்கிறத நம்ம நாய்ஸ் கொடுக்குறோம். இவ்வளோ தான் லிக்யூட்லேயும் இவ்வளோ தான் நம்ம லிக்யூடில் இவ்வளோ தான் பார்க்குறோம். ஸோ அதை தாண்டி நம்ம ஒரு சிலது பார்த்துருப்போம். அவ்வளோதான். ஸோ அதனால என்னென்னா இப்போ நான் இந்த 2 இதையும் மட்டும் பண்ணி காட்டிட்டு நெக்ஸ்ட்டு இந்த வாட்டரை வந்து நான் இதோட ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த கிளாஸோடையே நான் வாட்டர் டியூட்டோரியலை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். பட் இதே ஃபோனிக்ஸ் எஃப்டியோட ப்ளக்கினை வச்சு இங்கே பாருங்கள் ஃபயர் இருக்கும். ஃபோனிக்ஸ் எஃப்டி செட்டப் ஃபயர் சிம் ஃபார் செலக்டட்னு சொல்லிட்டு ஸ்மோக்கு, ஃபயரு, கேண்டிலு, ஒரு வீடே எரியிறது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நம்ம ஃபயர் பார்க்க போகிறோம். ஃபயர் வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ரெண்டோட இந்த கிளாஸ் இதை முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வாலில் ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது ஆல்ரெடி நம்மளுக்கு இது தெரிஞ்சால் போதும். 3ds Max எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் போதும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிலனா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. எப்படி ஒரு இதை பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எடிட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைனை போட்டோம்னா ரிங்கு கொடுத்து கனெக்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு திட்டு வரப்போகுது. ஸோ அதுக்காக இதை பண்ணுறேன். 4th ஒன் வந்து இந்த இடத்துல இன்சர்ட் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு எட்ஜு ஃபேஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் லைன் தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் தண்ணி ஊற்ற போகுதுங்கிறனால கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கலாம் எக்ஸ்ட்ரூடு. நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம். இது வரைக்கும் வருது. இதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கேப் வரப்போகுது தண்ணி ஊற்றுறதுக்கு. ஸோ அந்த கேப்பு தான் இது. இதை நம்ம என்ன பண்ணலான்னா இன்சர்ட் கொஞ்சம் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உள்ளேருந்து தண்ணி ஊற்றணும். அதுக்கு தான் அதுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த பீஸை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இதில் தான் தண்ணி ஊற்றுற மாதிரி பண்ண போகிறேன். இதோட ஆக்சிஸை சென்டரை வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து ஷெல் பண்ணிக்கலாம். இப்போது சின்னது பண்ணி உள்ளே கொஞ்சம் வச்சுக்கிறேன். இப்போ இதுலேருந்து தான் தண்ணி வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து தான் தண்ணி வரப்போகுதுன்னா அதில் எந்த இதுலேருந்து தண்ணி வரப்போகுதுன்னு நம்ம வழக்கம் போல் செலக்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் இது. ஸோ இந்த இதை வந்து ஐடி வந்து ஏதோ ஒரு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சது. கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டு செலக்ட் ஆகும். அதுக்கு வேறு ஐடி கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கண்ட்ரோல் ஐ வந்து எதுக்கு கொடுக்குறாங்க, இந்த வேறு இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அது கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் இதில் 12 கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 5 இருக்கும், இதில் ஒரு 6 இருக்கும், இதில் ஒரு 10 இருக்கும், இதில் ஒரு 12 இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 12ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பேக்லேயும் ஒன்று இருந்துச்சுன்னா, சப்போஸ் இருந்துச்சுன்னா நம்ம 12 ஐடி கொடுக்கும்போது இங்கேயும் தண்ணி வரும், இந்தாண்டி வந்துடும். இப்போ நான் மற்றதெல்லாம் 4 நான் கொடுத்துட்டனால எதை செலக்ட் பண்ணாலும் 4 தான் இருக்கும். அப்போ நான் 12 ஐடி கொடுக்குறனால அங்கே 12க்கு மட்டும்தான் எனக்கு தண்ணி வரும். ஸோ அதுக்காக தான் அந்த இது கொடுக்குறது வேறு இதுக்குள்ளே. இப்போ நான் உள்ளே தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இதை உள்ளே தள்ளி வச்சுட்டேன். இப்போ அங்கே அதுலேருந்து தண்ணி எனக்கு வரும், அந்த இதுலேருந்து எனக்கு தண்ணி வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம
வீரே இருக்கான்னு பார்த்துக்கலாம். வீரே கொடுத்தாச்சு. இப்போ இதுலேயும் வந்து வீரே கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு டெக்ஸ்சர் போட்டால் அதுக்கான வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு டிஃப்யூஸில் பிட் மேப்பில் அந்த இது டெக்ஸ்சர், ஸோ இந்த டெக்ஸ்சர் நான் போடுறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் இதையே போட்டேன். இப்போ இதுக்கு வந்து யூவியில் பாக்ஸ் கொடுத்தோம்னா இங்கே வந்து பாக்ஸாக வந்துடும். ஓகே, இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர், அது அப்புறம் பார்த்துக்கலாம். வாட்டர் ஃபஸ்ட்டு வரட்டும். ஓகே, இப்போ வந்து சிமுலேட் அந்த இது போடணும். வாட்டர் வர வைக்கிறதுக்கு நம்ம வழக்கம் போல் பண்ணுறது போட்டுக்கலாம். லிக்யூடு சிம்மு. ஓகே, லிக்யூடு சிம்மில் செல் சைஸ் வந்து 0.7, இதெல்லாம் வழக்கம் போல் கொடுக்குறது தான். 0.7 கொடுத்துக்கிறேன். அப்புறமேட்டுக்கு வேறு என்னன்னா டைனாமிக்ஸில் என்ன பண்ணுவோன்னா டைம் ஸ்கேலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 0.8 கொடுத்துக்கலாம். ஸ்டெப் ஃப்ரேம் 2 கொடுத்துக்கலாம். டைம் ஸ்கேலை வந்து ஸ்லோவாக தண்ணி ஊற்றுறது, ஸ்டெப் ஃப்ரேம் வந்து அடர்த்தியாக தண்ணி ஊற்றுறதுக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு அவுட்புட்டில் வெலாசிட்டி, அப்புறம் ப்ரிவியூவில் ஷோ, மெஷ்ஷு, பார்ட்டிகல்ஸ் எடுத்துடுறோம். இது எல்லாமே நம்ம ரொட்டைனாக பண்ணுற ஒரு விஷயந்தான், அதனால தான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஸ்மூத்து ஒரு 4 கொடுத்துக்கலாம். ஓகே, முடிஞ்சுது. வேறு என்ன கிரிட்டு கொடுத்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ தான், வழக்கம் போல் பண்ணது தான். இப்போது தண்ணி ஹெல்பர்ஸில் ஃபோனிக்ஸ் அப்படியில் லிக்யூடு சோர்ஸு, அதில் ப்ராப்பர்ட்டிஸில் ஆடு கொடுத்துட்டு அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணணும். இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஐடி 12, அப்போ தான் முன்னாடி மட்டும் தண்ணி ஊற்றும். ஓகே, வேலை முடிஞ்சுதா? இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து தண்ணி அதுலேருந்து வர ஆரம்பிக்கும். எட்ஜ் ஃபேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தண்ணி வருது, அந்த இதில் பட்டு தெரித்து கீழே ஊற்ற போகுது. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ண மறந்துட்டோம். ஸ்டாப் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸில் 50 இருக்குது. ஓகே, நாய்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்கணும், 0.5 கொடுக்குறேன். இப்போ ப்ளே பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் தெரிச்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும் காற்றுல, இல்லைன்னா ரொம்ப அப்படியே சாலிடாக ஊற்றும். சாலிடாக ஊற்றுற மாதிரின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டேங்கே இருக்குது, எப்படி சொல்கிறது, ஒரு பிரிட்ஜிலேருந்து தண்ணி ஊற்றுனதுன்னா நீங்கள் சாலிடாக ஊற்றலாம். பட் இது ஒரு சின்ன டேப் மாதிரி இதுங்கிறனால நான் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஊற்றுறது எப்படி ஊற்றுனா கரெக்டாக அந்த ஒரு இதுலேருந்து ஃபால்ஸ்லேருந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இது. இப்போ இது ஒன்று, இது ஆகிக்கிட்டு இருக்கட்டும். நான் ஃப்ரண்ட் ஆக்சிஸில் வச்சு அந்த ஃபால்ஸுக்கு அந்த இதுக்காக நான் இதுவும் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் பண்ணுறேன்னு சொன்னாலும் அந்த இது. ஸோ இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக பண்ணுறேன். இது எதுக்குன்னு நான் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கே தெரியும். ரிஃபைன் இதுக்கு வந்து ஃபில்லட் கொடுப்போம். அடுத்தது நெக்ஸ்ட்டு லேத்தே. இது வந்து 3ds மேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் மற்றபடி அதுக்கு தான் சொல்கிறேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ கேவலமாக வந்துருக்குது.
டிஃபால்ட் ஷேடிங். ஓகே, பெருசாக ஒன்றும் கேவலம் இல்லை. இப்போதைக்கு இப்படி இருந்தால் போதும். இப்போ நம்ம டுட்டோரியல் தானே பண்ணுறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைன். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம டர்போ ஸ்மூத் கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். என்னடா அது, இங்கே வச்சு கொடுக்கணுமா? டர்போ ஸ்மூத். ஓகே. அப்பயும் இந்த இதில் பாருங்களேன், ரொம்ப கேவலமாக தெரியுது. மூடியாச்சு ஓட்டையை. ஓகே. ஸோ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் ஊற்றி முடிஞ்சிருச்சு. இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த இது நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ரெண்டர் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நான் பண்ணது தான். லைட் வச்சு கேமரா வச்சு பண்ணுறது தான். நீங்கள் போன ப்ரீவியஸ் கிளாஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இது பார்க்கலாம். இப்போ இது என்ன பார்க்கலான்னா, இதில் வந்து ஸ்டாண்டர்டில் சிலிண்டர் ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து மேலே தண்ணி இது ஊற்ற போகுது. ஸோ அதனால் சிலிண்டர் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிறேன் நான் சிலிண்டரு. இங்கேருந்து இப்படி வச்சுக்கிறேன். இங்கேருந்து அடித்து தள்ளும் தண்ணி மேலே சலபலன்னு. இப்போது நம்மளுக்கு இதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி இது நீங்கள் செட்டிங் மாற்றலாம். அந்த கேப் விழுவுறதுக்கு காரணம் வந்து இந்த இதுக்கு போயிட்டு கிரிட்டில் கொஞ்சம் ரெசல்யூஷன் ஏற்றிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு டைனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃப்ரேம் வந்து ஒரு 6 வச்சுக்கோங்க. சரியாக போயிடும். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ வச்சுக்கோங்க. 0.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். கேப் இல்லாமல் அந்த கேப் இல்லாமல் இந்த கேப்ஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இதோட லிக்யூடு இதை வந்து நாய்ஸ் வந்து ஒரு 0.4 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இனிமேல் ரெண்டர் பண்ணால் கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த செட்டை அப்படியே டெலீட் பண்ணிடுறேன். ஸ்டாப்பு. லிக்யூடை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிட்டு இந்த செட்டை அப்படியே டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இது பார்க்கலாம். ஓகே. சரி, ஓகே. இப்போ நம்ம இதோட இது பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஃபனிக்ஸில் வைக்கிறோம். லிக்யூடு சிம்மை போடுறோம். இது வந்து கொஞ்சம் எஜெட் ஆக்சிஸ் மேலே தூக்கிக்கோங்க. ஏன்னா தண்ணி மேலே கொஞ்சம் போயிட்டு தான் வரும். ஓகே. ஃப்ரண்ட் ஆக்சிஸில் வச்சு பார்க்கலாம். ஓகே, போதுமானது இது. நெக்ஸ்ட்டு லிக்யூடு சோர்ஸை போட்டுட்டு ஆடில் இதை தான் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த இதோட சிலிண்டரை வந்து நம்ம எடிட் பாலியில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஃப்ரேமை மட்டும் ஐடி ஒரு 16 கொடுக்குறேன். அதே மாதிரி லிக்யூடு சோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு பிக் பண்ணது இதுதான். அதுக்கான ஐடி வந்து 16. இப்போது ப்ளே பண்ணோம்னா அது தண்ணி வரும். பட் ஆனால் நான் செட்டிங்லாம் வைக்கணும். கிரிட்டோட ரெசல்யூஷன் 0.8. எனக்கு கம்மியான ரெசல்யூஷன் இருந்தால் இப்போதைக்கு போதும், சீக்கிரம் ரெண்டர் ஆகிறதுக்கு. இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃப்ரேம் 2 இருக்கட்டும். இது வந்து 0.8 இருக்கட்டும். அப்புறம் வெலாசிட்டி ஆன் பண்ணணும். அவுட்புட்டில் வெலாசிட்டி ஆன் பண்ணிக்கணும். ப்ரிவியூவில் மெஷ் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரெண்டரிங்கில் ஸ்மூத் ஒரு 4 வச்சுக்கலாம்.
ஓகே, லிக்யூடு சோர்ஸ். லிக்யூடு சிம்மில் கொஞ்சம் தண்ணி அதிகம் பண்ணணும், 100 வைக்கணும். ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக தூக்கி அடித்தா தான் நல்லா வரும். அதே மாதிரி நாய்ஸ் வந்து 0.2 வச்சுக்கலாம். கொஞ்சம் அசைஞ்சு கீழே ஊற்றும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பார்க்கலாம். கமான் 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 புஷ். அடிச்சு தூக்குது மேலே. நம்ம தண்ணி அதிகமாக வச்சா போதும். மேக்ஸிமம் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வேலை சால்வ் ஆயிரும், வேலை முடிந்து விடும். அதோட 100 ஃபோர்ஸுக்கு ஏற்ற ஹைட்டுக்கு வந்துட்டு அதோட வெயிட்டு, தண்ணியோட வெயிட். ஏன்னா நம்ம கிராவிட்டி கொடுத்துருக்கோம், கிராவிட்டி நம்ம ஆஃப் பண்ண கிடையாது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டைனாமிக்ஸில் கிராவிட்டிங்க இருக்குது. சப்போஸ் நான் இந்த கிராவிட்டி ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு அப்படியே தண்ணி பறந்துட்டு போயிடும். இப்போ கிராவிட்டிக்கிறனால இங்கே பாருங்கள் தண்ணி அப்படியே அமுங்குது. இப்போ வந்து சைடில் வளைய ஆரம்பிச்சிடும், கீழே ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இது கொஞ்சம் ரெண்டர் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். இது கீழே பட்டு 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 ஊற்றி இது எப்படி இங்கே ஃபுல் ரெண்டர் கொடுக்கணும். ஸோ நான் வெயிட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி நான் கொஞ்சம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணேன், அதிகம் பண்ணேன். ஸோ அதில் பட்டு இதில் பட்டு ஊற்றுது. ஆக்சுவலாக என்னோடய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இதில் படுது. அதுவும் இல்லாமல் செல் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் செல் சைஸ் கம்மி பண்ணி இதில் ஒரு 300 ஃப்ரேம்ஸுக்கு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி இது தண்ணி லிக்யூட் இப்போது பார்க்குறது உங்களுக்கு அசிங்கமாக இருந்தாலும் நீங்கள் இதை மெட்டீரியல் போட்டு டெக்ஸ்சர் போட்டு நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியோட அளவு அதிகமாக்கும் போது நம்மளுக்கு அதிகமாக வரும். ஸோ வாட்டரை விடுங்க. இப்போ நம்ம அடுத்து ஃபயர் பண்ண போகிறோம். ஃபயர்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நம்ம என்ன ஷேப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு இந்த மாதிரி சேராக இருந்தாலும் சரி, ஃபயர் வந்து வேறு லெவலில் ஒரிஜினல் அவுட்புட் வரும். ஸோ சேரை எறி விட்றது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சுழல் நெருப்பு வர வைக்கிறது, ஒரு ஸ்கெல்லில் எறி வைக்கிறது, அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி காரு எறி வருது. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, கோஸ்ட் ரைடர், அந்த பைக்லேயே எரிஞ்சிக்கிட்டு போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி டயரில் சுற்றிக்கிட்டு எறிகிறது, அப்புறம் ஒரு கேண்டிலில் எரிய விட்டுறது. ஸோ இதெல்லாம் ஃபோனிக்ஸில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம ஒரு பிளாஸ்ட்டு வெடிக்க வைக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனில் நீங்கள் இந்த மாதிரி இந்த பிளாஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனில் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ், அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ இதை பார்த்துக்கோங்களேன். இப்போ இந்த ஆங்கிளில் உங்களுடைய லேண்டு, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, இந்த ஆங்கிளில் வந்து லேண்ட் இருக்கா அப்படின்னா, ஸோ இப்போ இதை வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆங்கிளில் தான் நீங்கள் கேமரா எடுத்து வீடியோ எடுத்து நீங்கள் பண்ணுவீங்களா? ஸோ அப்போ அவங்க கொடுக்குற அவுட்புட்டுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேமரா வச்சு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் எடுத்த ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். கரெக்டாக கேமரா வச்சு நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் ஒரே ஒரு வழி தான், நம்ம ஃபோனிக்ஸ் எஃப்டி தான். ஸோ ஃபோனிக்ஸ் எஃப்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் எஃப்டி செட்டப்பில் வந்து ஃபயரு, சிமுலேட்டு, அப்புறமேட்டுக்கு இந்த ஸ்மோக் இருக்குது, அதோட இது செலக்டட் ஆப்ஜெக்ட், இந்த செட்டிங்லாம் நம்ம இதுலேயும் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபோனிக்ஸ் எஃப்டிலேயே வந்து நம்மளுக்கு அந்த இது எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது, ஃபயரை பற்றி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுலேருந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஃபயர் எடுக்க போகிறோம், பிசுறு ஓட்ட போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட வாட்டரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? வாட்டரை நான் வந்து மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை போட்டு நீங்கள் உங்களுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர்லாம் போட்டு பாருங்கள். ஒரு வீடு ஒன்று போட்டுக்கோங்க. ஜன்னல்லேருந்து ஃபுல்லாக தண்ணி அடித்தா எப்படி இருக்கும், இந்த டைட்டானிக் படத்தில் உள்ள தண்ணி வருமே, அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீட்டையே சிமுலேட் பண்ணலாம், தண்ணி உள்ள வரைக்கிறது. அதெல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். பட் நம்ம போட்டோன்னா அது ரொம்ப நேரம் ரெண்டர் ஆகிட்டு இருக்கும்னா நான் பண்ணல. ஸோ செட்டிங் எல்லாமே சொல்லியாச்சு. வாட்டர் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் விளையாடுங்க வாட்டரை வச்சு. நெக்ஸ்ட்டு ஃபயர் வச்சு எப்படி விளையாடுறதுங்கிறத நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் லைக் கொடுங்க. ஸோ இதே இப்போ வாட்டரில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறதே அதுலேயே தான் நான் அதையும் போட போகிறேன். ஏன்னா நான் ஃபோனிக்ஸ் எஃப்டிங்கிறத ஒரே ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ வாட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் இதே ப்ளேலிஸ்ட்டில் அப்படியே கண்டினியூ ஆகும். பட் 1 2 3ன்னு நான் போடுவேன். ஃபயருக்கு 1 2 3ன்னு தான் நான் போடுவேன். அதோட இதெல்லாம் கண்டினியூ பண்ண மாட்டேன். இப்போ இது 14th வீடியோனா அடுத்து 15th 13th 40 அப்படி நான் பண்ண மாட்டேன். ஏன்னா சப்போஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது வாட்டர் நான் இதோட அப்டேட் பண்ண போகிறேன்னா இந்த இதில் நான் கண்டினியூ பண்ணிக்குவேன். ஸோ அதனால் இதே ப்ளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் ஃபயருக்கு வந்து 1 2 3ன்னு தான் நான் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.